கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியினால் வெற்றி பெறத்தக்கதாக தியானித்துக் கொண்டிருக்கிற காரியங்களிலே அவர் துக்கப்படுத்தும் காரியங்களை நீக்கி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் தற்பெருமையினால் உண்டாகின்ற அந்த குணம் வீம்பு சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் போஸ்ட்ஃபுல் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3:2 இவ்வாறாக சொல்கிறது, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் இருப்பார்கள். அதுக்கப்புறம் பெரிய பட்டியல் வருது, இவைகளை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த வீம்பு அப்படின்னா இன்னைக்கு அதோடைய அர்த்தங்கள் சில அது வழக்க சொல்ல அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்தாலும் இது தற்பெருமை, ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது போல போஸ்ட்ஃபுல், அந்த பெருமை பாராட்டுகிற மேன்மை பாராட்டுகிற காரியத்திலிருந்து வருகின்ற ஒரு குணமாக இது பார்க்கப்படுகிறது. இதை நாம் யாக்கோபு 4:16 பார்க்கலாம். இப்பொழுதும் உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். அப்படிப்பட்டதுன்னா என்ன? நான் பெரியவன், என்னால முடியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொன்னாதான் நடக்கும், நான் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்படி அந்த தன்னால் தான் ஆகும் என்கின்ற நினைவு. ஸோ அது இந்த காரியத்துல நம்மளால என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண முடியாது. தேவனால் தான் எல்லாம் ஆகும். தேவன் தான் எல்லாம் அறிந்தவர், தேவன் தான் எல்லாம் செய்யக்கூடியவர், தேவன் தான் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், அவர் மாறாதவர். அப்படி இருக்கும்போது இந்த வீம்பு குணம் இது எதுல இருந்து வருது அப்படின்னு சொன்னா அந்த தற்பெருமையில இருந்து வருது. அந்த நம்மளுடைய அந்த சுயத்திலிருந்து அது வெளிவருகிறதை பார்க்கின்றோம். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாததா இருக்கிறது. யாக்கோபு 4:16. இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாததா இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம்னா எரேமியா 9:23-24 இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அணிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ கர்த்தருக்கு எது பிடிக்குது? இங்க குறிப்பிடப்பட்டிருக்க காரியம்தான். பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் அவர் என்று நாம் அறிந்து உணர்ந்து அவரை குறித்தே மேன்மை பாராட்டுவதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் பிரியப்படுகிறார். அப்போ நம்ம அப்படி செய்யாம இங்க முதல் வசனம், இந்த 23ஆம் வசனம் சொல்லுகிறதை போல நம்ம ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதும், நம்ம பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதும், நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டினால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கிறது. ஏன்? இன்னைக்கு நம்ம எல்லாவற்றையும் யார் கொடுத்தார் என்று சொல்லி கேட்கின்றோம். கர்த்தர் தானே கொடுத்தார். கர்த்தர் இல்லாம நம்ம இல்லையே. நம்மளுடைய பலன், நம்மளுடைய ஞானம் நம்முடையது கிடையாது. ஆண்டவரே என்ன பலப்படுத்தும். எத்தனை தடவை ஜெபம் பண்ணியிருக்கிறோம், எத்தனை தடவை ஆண்டவர்கிட்ட மணிக்கணக்கா காத்திருந்து நம்ம பெற்றிருக்கிறோம் ஞானத்தையும் கிருபையும். எக்ஸாம் போகும்போதெல்லாம் எப்படி நம்ம ஜெபித்து பண்றோம். அப்போ நம்ம தேவன் வரும்போது இதை சொல்றோம். அப்போ முடிந்த பிறகு அது யாரால் ஆயிற்றுன்றதை சொல்லணும் இல்லையா? அங்க நான் செஞ்சேன், எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா நான் டியூஷன் படித்தேன், இல்லை நைட்டு பகலாக படித்தேன். ஓகே, நம்ம படித்தோம். குதிரை எத்தனை நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்.
அதை அதை நம்ம அறிந்திருக்கிறோம்ல. அதுபடிதானே நம்ம இது பண்ண. ஆண்டவரே, நான் ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும், வெற்றியை தாரும்னு சொல்லி கேட்கின்றோம் அல்லவா? அப்ப யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? தேவனை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தில் இருக்கிற நம்முடைய அந்த தோற்றங்களையும் உணர்வுகளையும் நம்ம மேன்மை பாராட்ட முடியாது. ஏன்னா அவைகள்லாம் அநித்தியமானவைகள், அழிந்து போகக்கூடியவைகள், நிலையற்றவைகள், பிராணியற்றவைகள். கர்த்தர் ஒருவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். அதனால்தான் அவரை சர்வ வல்லவர் என்று சொல்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி வேந்து நிற்கிறோம். அப்ப அந்த தேவனை குறித்து, அவருடைய உண்மையை குறித்து சொல்லணும். சும்மா அவரை மேன்மை பாராட்டுறது இல்ல. அவர் செஞ்சிருக்கிறார்ல, செய்யாததை சொல்ல தேவையில்லை, செஞ்சிருக்கிறத சொல்லணும்ல. ஆனா அதுக்கு மாறாக நம்ம என்ன பண்றோம்னா, நம்மை குறித்து, செய்யாத நம்மை, இயலாத நம்மை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அது தவறானது என்று வேதம் எச்சரிக்கின்றது. தேவனுக்கு பிரியமில்லாதது என்று எரேமியா எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு புது இஸ்ரவேலராக, தேவனுடைய பிள்ளைகளாக, இந்த உலகத்திலே அவருடைய நாம மகிமைக்காக சாட்சிகளாக ஜீவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கிட்ட இருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:30-31 இவ்வாறாக போடப்பட்டிருக்கிறது. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். எப்படி? தேவனாலே நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு, இது எல்லாம் வந்திருக்கு, வேற எங்கேயும் வரல. இஸ்ரவேலுக்கு சொல்லும் போது எரேமியால தான் சொல்றாரு, கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அதுக்கு முன்னாடி அதே வசனத்துல முன்னாடி உள்ள அதை விரித்து சொல்லும்போது சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அதுதான் இங்கேயும் போடப்பட்டிருக்கு பாருங்க. மேன்மை பாராட்டத்தக்கதாக, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா. சரி, இன்னைக்கு மேன்மை பாராட்டணுமா? கர்த்தர் செய்த அந்த உண்மையை சொல்லுவோம். நம்மளுடைய பொய் நிறைய நேரத்துல நம்மளுடைய பலனை மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறோம். சில சமயம் சாட்சி சொல்லும்போது கூட அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பழைய வாழ்க்கையில நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு பயங்கர அதை குறித்து பெருமையா பேசிட்டு கடைசியில இன்னைக்கு நான் ஆண்டவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பதாக நான் இப்படியாக ஆண்டவருக்கு ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட துரோகிய உயர்த்தி பேசி நம்ம பெருமை தேடணுமா? அந்த துரோகத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டணுமா? வேண்டாம். நமக்கு இன்றைக்கு நீதியை, மீட்பை கொடுத்திருக்கிற கர்த்தரை நாம் மேன்மை பாராட்டும். அவர் எவ்வளவு தூரம் தம்மை தாழ்த்தி நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஆகவே அந்த உணர்வோடு கூட, அந்த உணர்வை நாம் யோசித்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம மேன்மை பாராட்டி அவரை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மிலே பிரியமாயிருப்பார். பரிசுத்தாவியா நம்மிலே பிரியமாயிருக்கும் போது நம்மை பலனடைய செய்வார், அவருக்காக எழுப்பி பிரகாசிக்க செய்வார், வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ கிருபை தருவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் வேத வார்த்தைகள் எங்களுக்கு எச்சரிப்பை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தற்பெருமை உள்ளவர்களாய், ஆண்டவரே வீம்பு பண்ணுகிறவர்களாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய உணர்வுகளிலே ஆண்டவரே கர்த்தர் நீர் யார் என்றும் நாங்கள் யார் என்றும் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, நீதியும் நியாயமும் ஞானமும் மேன்மையும் ஆண்டவரே மகிமையும் ரட்சிப்பும் மீட்பும் உம்மிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்கின்ற அந்த ஆணித்தரமான உண்மை எங்கள் உள்ளத்திலே நிலைத்திருக்கட்டும். அதன் மூலம் ஆண்டவரே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறது உண்மை குறித்து மாத்திரமே இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உண்மை மேன்மை பாராட்டி உயர்த்த எங்களுக்கு கிருபை தாரும். இந்த அன்பின் கரங்களிலே எங்களை விட்டு தருகிறோம். எங்களை நீர் ஆண்டவரே ஆளுகை செய்து எங்களை மறுரூபப்படுத்தி உமக்கு பிரியமாய் எங்களை மாற்றிக்கொள்ளும். எங்களை நீர் ஆண்டு கொள்ளும், வழி நடத்தும். துதிகன மகிமையா உமக்கே செலுத்தி
இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. ஆண்டவருடைய கிருபை நம்மளை தொடர்ந்து அவருடைய பாதையிலே வழி நடத்தட்டும்.